கோவை மாவட்டம் சூலூர் அடுத்த பாப்பம்பட்டி பகுதியை சுற்றியுள்ள பொதுமக்களுக்கு உடல்நிலை குறித்த விழிப்புணர்வு முற்றிலும் இல்லை. உரிய விழிப்புணர்வை ஏற்படுத்த நமது ஜேபி மருத்துவமனை சார்பாக ஏற்படுத்தி வருகின்றோம் என மருத்துவமனை தலைவர் டாக்டர் பிரபாகரன் பேட்டி. கோவை சூலூர் அடுத்த பாப்பம்பட்டி பிரிவு பகுதியில் கடந்த 3 ஆண்டுகளாக செயல்பட்டு வருகிறது ஜேபி மருத்துவமனை. இந்த மருத்துவமனையானது 100 படுக்கை வசதிகளுடன் 24 மணி நேரமும் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையாக செயல்பட்டு வருகிறது. இந்த நிலையில் இன்று ஜூலை 1 உலக மருத்துவர்கள் தினத்தை முன்னிட்டு மருத்துவமனை வளாகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த மருத்துவமனையின் தலைவர் பிரபாகரன் மற்றும் மருத்துவமனையின் நிர்வாக இயக்குநர் டாக்டர் சுதா ஐயர் கூட்டாக கூறுகையில், இன்று உலக மருத்துவர்கள் தினம். இந்த நாளில் அனைத்து மருத்துவர்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவிப்பதாகவும், இன்றைய நாளில் மருத்துவர்களின் உடல்நிலையை பேணி காக்க வேண்டும் என்று தெரிவித்ததுடன், நமது பாப்பம்பட்டி பகுதியானது கோவை புறநகர் பகுதியாக இருந்து வருகிறது. இந்த பகுதி வாழ் மக்கள் பெரும்பாலானோருக்கு உடல் சார்ந்தவைகளுக்கு முக்கியத்துவம் வழங்குவதில்லை. நமது மருத்துவமனை சார்பாக பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளும் நடத்தி வருகின்றோம். முழு உடல் பரிசோதனை நடத்தவும் முகாம் நடத்தி வருகின்றோம். குறிப்பாக குறைந்த கட்டணத்திலும் ஏழை எளிய மக்களுக்கு மிக குறைந்த கட்டணத்திலும் இந்த வகை பரிசோதனைகளை செய்து வருவதாகவும் தெரிவித்தார். மேலும் நமது மருத்துவமனையானது NABH சான்றிதழ் பெற்ற மருத்துவமனையாக திகழ்ந்து வருகிறது. இங்கு சுமார் 30க்கும் மேற்பட்ட மருத்துவர்கள் பணியாற்றி மருத்துவமனைக்கு வழங்கப்பட்டுள்ள NABH சான்றிதழ் என்பது இந்தியாவில் உள்ள மருத்துவமனைகள் மற்றும் சுகாதார நிறுவனங்களின் தரத்தை அங்கீகரிக்கும் ஒரு உயரிய சான்றிதழ் ஆகும். இதனை மருத்துவமனைகள் மற்றும் சுகாதார வழங்குநர்களுக்காக தேசிய அங்கீகார வாரியம் வழங்கும் ஒரு சான்றிதழ் என்றார். மருத்துவமனைகள் நோயாளிகளுக்கு வழங்கும் சிகிச்சையின் தரம், பாதுகாப்பு மற்றும் உள்கட்டமைப்பு வசதிகள் சர்வதேச தரத்தில் இருப்பதை உறுதி செய்வதே இதன் முக்கிய நோக்கமாகும். மருத்துவமனை சிறந்த தரம் மற்றும் பாதுகாப்பு நெறிமுறைகளை பின்பற்றுகிறது என்பது உறுதியாகிறது. தவறான சிகிச்சை அல்லது தொற்றுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் பெருமளவு குறைக்கப்படுகின்றன என்று தெரிவித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் ஜே பிரபாகரன், கோயம்புத்தூர் திருச்சி ரோடு பாப்பம்பட்டி பிரிவு அருகில் உள்ள ஜேபி மருத்துவமனையின் சேர்மனாக இருக்கிறேன். அப்போ பார்த்தீங்கன்னா உலகம் முல்லாவும் இன்னைக்கு ஜூலை 1 டாக்டர்ஸ் டே சிறப்பாக கொண்டாடப்படுகின்றது. இது டாக்டர்ஸுங்க அர்ப்பணிப்பு பணிக்காக இந்த டாக்டர்ஸ் டே கொண்டாடப்படுகிறது. இந்த நாளில் என்ன நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன்னா, நம்ம டாக்டர்ஸ் ஆகி நம்ம ரொம்ப ஸ்ட்ரெஸ் லைஃபோட டைம் பார்க்காம 24/7 அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நம்ம பேஷண்ட்களுக்கு அட்வைஸ் பண்ணிக்கிட்டு அவங்களுக்காக ஒரு சேவை பண்ணிக்கிட்டு இருக்கோம். பட் இந்த டைமில் நாம் அவங்களுக்கு கொடுக்குற அட்வைஸை நாம் ஃபாலோ பண்ணுறோமா, நாம் அதை கடைபிடிக்கிறோமா அப்படின்னு ஒவ்வொரு மருத்துவரும் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா ஒவ்வொரு மருத்துவருக்கும் அவங்களுக்குன்னு தனி குடும்பம் இருக்குது. அவங்களுடைய குடும்பத்துக்கு மருத்துவர்கள் சமுதாயத்துக்கும் முக்கியம், அவங்க குடும்பத்துக்கும் முக்கியம். அதனால் மருத்துவராகிய நாம் கரெக்டாக டைமுக்கு உணவு எடுத்துக்கிறது, ஸ்ட்ரெஸ் இல்லாமல் லைஃப் நடத்துறது, ப்ராப்பராக எக்ஸசைஸ் பண்ணுறது, இந்த மாதிரி சின்ன சின்ன டிசிப்ளினான லைஃப்பை நாமளும் கடைபிடிக்கணும். அன்டைமில் நம்ம போகிறோம், எமர்ஜென்சி போகிறோம், ரொம்ப நல்ல விஷயம்தான். பட் அதே சமயத்தில் நமக்கு கரெக்டான அளவுக்கு போகிற அளவு தூக்கம், ரெஸ்ட்டு, மன சோர்வு இல்லாமல் ஒர்க் பண்ணுறது, இதெல்லாம் ரொம்ப முக்கியமாக கடைபிடிக்கணும். அதனால் நம்மளும் ஒரு பீரியாடிக்காக ஒரு அட்லீஸ்ட் வருஷத்துக்கு ஒருக்க இந்த டாக்டர்ஸ் டே அன்னைக்கு ஒரு முழு பரிசோதனை எல்லாரும் செஞ்சுக்கணும். பிளட் டெஸ்ட்லேருந்து ஸ்கேன்லேருந்து என்ன அவங்களுக்கு டவுட் இருக்கோ அன்னைக்கு டாக்டர்ஸ் டே அவங்களுக்காக அந்த நாளை செலவு பண்ணி அவங்களுடைய உடம்புல இருக்க பிரச்சனையை தெரிஞ்சுக்கிட்டு சரி பண்ணணும். இதை நான் அன்பான ஒரு வேண்டுகோளாக எல்லாத்துக்கும் கொடுக்குறேன். நன்றி, வணக்கம். என்னென்னா ஸ்டார்ட் பண்ணலாங்களா? ஓகே. இப்போ டாக்டர்ஸ்க்கு நிறைய ஸ்ட்ரெஸ் இருக்குது. அந்த ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கக்கூடிய சில வழிமுறைகள், எனக்கு தெரிஞ்ச வழிமுறைகளில் நான் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். நம்பர் 1 என்னென்னா, ஒரு டாக்டர்ஸ் கூட நம்ம டீம் ஒர்க் ப்ராக்டிஸ் பண்ணலாம். இப்போ நம்ம ஏதாவது வாரத்தில் ஒரு நாள் லீவ் போகிறோமோ, அந்த மாதத்தில் ஒரு நாள் வெக்கேஷன் போகிறோமோ, அந்த நேரத்தில் உங்கள் பேஷண்ட்டை உங்கள் மருத்துவமனை கவனிக்கிறதுக்கு உங்களுக்கு ஈக்குவலான திறமையான மருத்துவரை பணியில் அமர்த்திட்டு போகலாம். வாரம் ஒரு நாள் குடும்பத்தோட அவங்களுடைய பிள்ளைங்களோட ஒரு குவாலிட்டி டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். அது மனசுக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். ஒரு ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டியோ, ஒரு மியூசிக் ஆக்டிவிட்டியோ, இது மாதிரி சின்ன சின்ன ஒரு என்டர்டைன்மெண்ட் இருக்கிறது நல்லதுங்க. அதே மாதிரி வாரத்தில் ஒரு நாள் ரெஸ்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே. இந்த அரசு மருத்துவர்களாகட்டும், தனியார் மருத்துவர்களாக இருக்கட்டும், அவங்களுக்கு பணி சுமை அதிகமாக இருக்குன்னு சொல்வேன். அதை தவிர்க்கிறதுக்கு போதுமான அளவுக்கு மருத்துவர்களை பணி நியமனம் செய்யணும். அவங்களுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு அலுவல் நேரத்தை குறைச்சி
ஒரு ஃபிக்ஸட் டைமிங்கே கொடுக்கணும். அவங்களுக்கு ஒரு மாற்று மருத்துவரை ஏற்பாடு பண்ணணும். அவங்களும் அவங்க ஃபேமிலியில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணணும். அப்போ தான் அவங்க ஒர்க் பண்ணுற டைம் வந்து அவங்க என்ஜாய் பண்ணி நல்லா ஒரு சிறப்பாக நல்லா அவங்க மருத்துவ பணியை செய்ய முடியும்.